ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். அஞ்சில் கேது. அஞ்சில் கேது இருந்தா என்ன பரிகாரம் செய்யலாம்? எந்த பரிகாரம் செஞ்சா நல்ல ரிசல்ட் வரும்? அது மிக சிறப்பான பரிகாரமா இருந்ததுன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல சொல்லக்கூடிய பரிகாரம் எளிமையாவும் இருக்கணும். அதே சமயத்துல உயர்ந்த நல்ல அதிகபட்ச பலனை தரணும். அந்த மாரி அதிகபட்ச பலனை தரக்கூடிய ஒரு விஷயத்த தான் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். அதே சமயத்துல எளிமையா செய்யக்கூடியது, எல்லாருக்கும் புரியக்கூடியது மாரி விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கேன். இப்ப இந்த பதிவுல நானு 5ஆம் இடத்துல கேது இருந்தா. பொதுவா 5ல கேது இருந்தாலே, வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, வாழ்க்கை நிலை சரியில்லாம இருக்கும். ஏதோ ஒரு விரக்திய குடுத்துக்கிட்டே இருக்கும். 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சரி, சிம்ம ராசியில கேது இருந்தாலும் சரி, இந்த 5ஆம் அதிபதியோட கேது சேர்ந்து இருந்தாலும் சரி, இப்படி இருக்கவங்களுக்கு நெறைய விஷயங்கள்ல விரக்தி வரும். எவ்வளவோ புத்திசாலித்தனம் இருக்கும். அதேபோல மத்தவங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். உலக விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா ஞானமும் இருக்கும். அப்படி இருந்தும், ஏனோ அவங்க வாழ்க்கையில அவங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க. 5ல கேது இருந்தா பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள்ல பிரச்சனைகள்ல இவங்கள தேடி வர மாரி இருக்கும். இந்த 5ஆம் இடங்கிறது பொதுவா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியத்தையே இழக்கிற மாரி இருக்கும். என்னமோ புண்ணியமே இல்லாத வாழ்க்கையில பொறந்திருக்க மாரி மனநிலை இருக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை நிலை நல்லா இருக்கும். ஆனா தீர்க்க முடியாத ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். 5ஆம் இடத்த வச்சு அந்த கவலை இருக்கும். இப்ப 5ஆம் இடத்துக்குன்னா பூர்வீகத்த நம்ம சொல்றோம். குலதெய்வத்த சொல்றோம். குழந்தைங்க முக்கியமா அந்த இடம் 5ஆம் இடங்கிறது குழந்தைங்கள். அதேபோல அ அதிர்ஷ்டங்கள். அதேபோல அதிர்ஷ்டங்களால வரக்கூடிய பிரச்சனைகள், ஆசைகள், மன ஆசைகள். இந்த இடம் 5ஆம் இடம் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருந்துட்டா, அவருக்கு அ அவரு உழைச்சு தான் இந்த ஜென்மத்துல எல்லாம் சம்பாரிக்கணும், செய்யணும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே அவருக்கு ஆல்ரெடி ரெடியாவே இருக்கும். அவர் வாழ்க்கை நிலை சிறப்பாவே போயிட்டுருக்கும். ஆனா, 5ல கேது இருக்கவங்களுக்கு, அவர் எல்லாத்தையும் தேடுற மாரி தான் இருக்கும். சில விஷயங்கள் அவருக்கு அமைஞ்சிருந்தாலும், எதையோ ஒண்ண அவரு தேடிக்கிட்டே இருப்பாரு. அதுதான் 5ஆம் இடத்துல கேது. சிலருக்கு வாழ்க்கைய பொறுத்து அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் இருக்கு. 5ல கேது இருக்கும்போது பூர்வீகத்திலே இருக்க முடியாது. குழந்தைங்க இருக்காது. அதேபோல ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள நம்பி ஏமாந்துருவாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நிம்மதி இல்லாத அளவுக்கு திருமண பிரச்சனை, கல்வியில பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இப்படி ஏதோ ஒண்ணு குடுத்துக்கிட்டே இருக்கும். 5ஆம் இடத்துல ஏன்னா பலம் இல்ல அப்படிங்கிறதுனால, அந்த மாரி பல விஷயங்கள் குடுக்கும். இந்த திரிகோண ஸ்தானத்திலே 5ஆம் இடம் தான் பலம் வாய்ந்தது. அந்த பலம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா, மத்த விஷயங்கள்லாம் அவருக்கு எளிதா கிடைச்சிரும். பொதுவா ஒருத்தருக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்காரு அப்படின்னா, 5ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்தா கூட, அவருக்கு வேலை செய்யாது. 5ல கேது பலமா இருக்கும்போது, 5ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்தாலும், அவருக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது. ஏதோ ஒரு கவலை இருக்கும். பெரும்பாலும் குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழந்தைங்கலாம் இருக்கும். குழந்தைங்க இல்லன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு குழந்தைகள் இல்லாமயும் இருக்கும். குழந்தைக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனா, குழந்தைங்க இல்லாம
இரு இருக்கிறவங்களோட குழந்தைங்க வச்சிருக்கவங்களும் அந்த குழந்தைங்கள வளர்க்குறதுக்கோ, இல்ல அந்த குழந்தைங்கனால ஏதாவது ஒரு பிரச்சனையோ, மன கஷ்டமோ அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல அவங்க வளர்ந்த பிறகு, அவங்க திருமண வாழ்க்கை, அவங்களுடைய கல்வி, தொழில் இத பத்தின கவலை வந்து பெற்றோருக்கு அந்த 5ல கேது இருக்கிறவருக்கு வந்து அந்த பிரச்சனை வரும். இந்த மாரி தான் 5ல இருக்க கேதுக்கு உள்ள பிரச்சனை. இத வந்து மிக சரியா வந்து இந்த 5ல உள்ள கேது எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சா இதுக்கான சரியான பலன் கிடைக்கும்? 5ல உள்ள கேது எப்படி நல்ல பலன்கள தர முடியும்? அப்படின்னா, அதற்காக நம்ம வந்து 5ஆம் இடத்த ஆய்வு செய்யணும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? அது பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைங்கள சொல்ற இடம், குலதெய்வத்த சொல்ற இடம், அதே சமயத்துல நம்மளோட அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடியது, ஆசைகளை சொல்லக்கூடியது. இந்த 5ஆம் இடம் தான் புகழ சொல்லக்கூடியது. முக்கியமா உள்ளது வந்து புகழ். ஒரு மனுஷனுக்கு வந்து எல்லாமே போயிட்டாலும், அவன் புகழோட இருந்தாலும், அந்த புகழ் வந்து புகழ்ங்கிறது பெரும் புகழ்ன்னு கிடையாது. சாதாரணமா ஒரு மரியாதையா இருக்கிற வாழ்க்கையை நடத்துறத தான் புகழ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மரியாதையை குடுக்கக்கூடியது இந்த 5ஆம் இடம் தான். ஒருத்தர பார்த்தாலே அவருக்கு மரியாதை குடுக்கணும். மரியாதை குடுக்குறோம்னா, அவர் எல்லா விதத்திலயும் நல்ல மனிதரா இருப்பாரு. அந்த நல்ல மனிதரா இருந்தும், அவரு அந்த மரியாதைய இழக்கக்கூடிய நிலைய கு குடுக்கக்கூடியது இந்த 5ல உள்ள கேது. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா போயிட்டுருக்கும். நல்ல வேலை இருக்கும். கல்யாணம் ஆயிருக்கும். குழந்தைங்க பிறந்திருக்கும். ஒரு சின்ன சிக்கல் வரும். பெரிய சிக்கலா அது மாறி, அவருக்கு அவமானத்தையும், கஷ்டத்தையும் குடுக்கும். நெறைய பேருக்கு இந்த 5ஆம் இடம்ங்கிறது ஷேர் மார்க்கெட் எல்லாம் சொல்றோம். ஷேர் மார்க்கெட்லாம் 5ஆம் இடத்துல தான் வரும். இந்த ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட்டு கடன் வாங்கி, அந்த கடனால அவங்களுடைய மரியாதை இழக்கிறது, நிம்மதிய இழக்கிறது, இதெல்லாம் வந்து 5ஆம் இடத்துல தான் வரும். அதே மாரி குழந்தைங்க இல்லாம இருக்கிறது, குழந்தைங்கள பறக்காம இருக்கிறது, பிறந்த குழந்தை சரியில்லாம இருக்கிறது, இப்படி குழந்தைக்காக முயற்சி பண்ணி நெறைய விரயங்கள், பணம் விரயங்கள் ஆகிறது, எதுவுமே சக்சஸ் குடுக்காம போறது. இது போல பூர்வீகத்திலே இருக்க முடியாது. பூர்வீகத்துல உள்ள எல்லா வித பிரச்சனைகளும் இவருக்கு சுத்தி சுத்தி வந்து அடிக்கும். பூர்வீகத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியல, சொந்த ஊர்ல இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனச வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் உங்கள. இந்த 5ல கேது இருக்கிறதுனால தான் இந்த பலன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். சிலர் வந்து 5ல கேது இருக்கு, அவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு வரும் பின்னால பிரச்சனை வரும். ஏன்னா சிலருக்கு வந்து ஒருத்தர் ஜாதகத்த பார்த்துட்டு, அவருக்கு வந்து 5ல கேது, அவருக்கு குழந்தைன்னு சொல்லாம அவரு வேற மாரி சொல்ட்டாரு. "அ உனக்கு வந்து புத்திர சோகம் இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, "அ அதனால உனக்கு குழந்தை பிறக்காது" அப்படிங்கிற மாரி சொல்ட்டாரு. ஆனா, அவருக்கு குழந்தை பிறந்து அவங்க நல்லா தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க திருமண வாழ்க்கை நடக்கும்போது தான் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைன்னா, அது தீர்க்க முடியாத அளவுக்கு, அத பத்தி அதிகம் பேச வேணாம். அந்த அளவுக்கு கஷ்டத்த குடுக்குது. அப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அப்டின்னா, மெயினா வந்து 5ஆம் இடங்கிறது குழந்தை தான். இந்த 1, 5, 9 அப்டிங்கையில முதல்ல 1 அப்டிங்கையில லக்னம். லக்னங்கிறது அப்ப நம்ம மேஷத்தையும் வச்சுக்கலாம். அதுதான் வந்து ஜாதகர். அவருடைய குழந்தை இது. 5ஆம் இடம். அதுக்கு அடுத்து 9ஆம் இடம். இந்த 3ம் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல. இதுல 5 தான் ரொம்ப வலிவா இருக்கணும். இந்த 9ஆம் இடங்கிறது தந்தைய சொல்லக்கூடியது. மூதாதையர சொல்லக்கூடியது. இப்ப இந்த 5ஆம் இடம் பாதிச்சிருச்சு. 5ஆம் இடத்துக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியா ஜெயிக்கலாம் அதுல. இப்ப 5ஆம் இடத்துக்கு நம்ம அந்த 5ஆம் இடங்கில என்ன வருது? குழந்தைன்னு வருது. அப்ப குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சா, குழந்தைங்களுக்கு நல்ல அதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பரிகாரங்கள் செஞ்சா சரியாயிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.
இது மனுஷங்களுக்கு தான் நம்ம செய்யறோம். பொதுவா வந்து எல்லா உயிரினங்களுக்கும் அந்த 5ஆம் இடம் வந்து குழந்தை ஸ்தானம் தான். நம்ம அத புரிஞ்சுக்கல. எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, குழந்தைங்களுக்கு செய்றதுன்னு. பெரும்பாலும் அந்த குழந்தைங்களுக்கு செய்றது கூட சொந்தக்கார குழந்தைங்களுக்கு செஞ்சு அதையும் புண்ணியம் இல்லாம பண்ணிருவாங்க. குழந்தைங்களுக்கு செய்றதுன்னா, இது இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறவங்க குடும்பத்தில உள்ள குழந்தைங்களுக்கு செய்யலாம். ஆனா பரிகாரம் சொன்னோன்னா, இத கேட்டுட்டு போய் அவங்க சொந்தக்கார குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு வருவாங்க. எதுவும் நடக்காம இருக்கும். ஏன்னா, அந்த குடும்பத்துக்கே அந்த விஷயம் இருக்கும்போது எப்படி நடக்கும்? அதுபோல. ஆனா இப்ப நான் இதுல சொல்ற பரிகாரம் மிக சரியான பரிகாரமா இருக்கும். நம்ம மூதாதையருக்கு வந்து என்னைக்கு திதி குடுக்குறோம், தர்ப்பணம்லாம் பண்றோம்னா, அமாவாசைய தான் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த அமாவாசையில நீங்க என்ன செய்றீங்க? அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் பசுக்கு வந்து அகத்திக்கீரை, பசுக்கு வேற ஏதாவது உணவு குடுக்குறாங்க. இங்க வந்து பசுன்னா நான் சொல்ற கிரக இதுல கூடாது. இப்ப பசுவ நம்ம அந்த அகத்திக்கீரைலாம் குடுக்கையில பசுவ என்ன நெனைக்கிறோம்னா, ராகுவா தான் எடுத்துக்கிறோம். பசு வந்து ராகுவா வருமா? அப்படின்னு நீங்க நெனைக்கக்கூடாது. ஆனா பசுக்கு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரை குடுக்குறது, உணவு குடுக்குறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ராகுவா தான். ஏன் ராகுவ எடுத்துக்கிறாங்கன்னா, ராகு தான் நம்ம முன்னோர்கள். அதனால தான் நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு பசுக்கு குடுக்குறோம். சரி. இப்ப 5ஆம் இடத்துக்கு வருவோம். 5ஆம் இடம் அப்டின்னா குழந்தைன்னு சொல்றேன். அப்ப ராகு வந்து பசுன்னா, அந்த 5ஆம் இடத்துல குழந்தையா இருக்கிறது கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டிக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் வந்து 5ஆம் இடத்துல உள்ள அத்தனை தோஷத்தையும் அழிச்சிரும். 5ஆம் இடம் ரொம்ப புண்ணிய ஸ்தானமா மாறும். எல்லாரும் அத கவனிக்கிறது இல்ல. 5ஆம் இடம் வந்து குழந்தை. நம்ம செய்றது வந்து இந்த மாரி பரிகாரம் செய்யும்போது, நம்ம வந்து ஒரே கண்ணோட்டத்துல போயிட்டுருக்கோம். இப்ப ராகு முன்னோர்களுக்கு செய்றதுன்னா ராகு, ராகு அப்படின்னு போயிட்டுருக்கோம். கேது 5ல இருக்காருன்னா, அடையாளம் காட்டுறதே அதுதான். இப்ப கன்னுக்குட்டின்னு நான் இதுல வந்து பரிகாரத்துல படமும் போட்டிருக்கேன். கன்னுக்குட்டின்னு கிடையாது. எந்த வித விலங்குக்கும் தன்னுடைய குட்டி வந்து கேது தான். தாய் வந்து ராகு. இப்ப அது ஒரு நாயா இருக்கலாம், ஒரு பூனையா இருக்கலாம். பூனைக்குட்டியும் அது கேது தான். அதேபோல நாயோட குட்டியும் கேது தான். நாய் ராகு, நாயோட குட்டி கேது. இந்த உலகத்துல பெருசா இருக்கிற உருவத்துக்கும், சின்னதா இருக்கிற உருவம் எல்லாமே கேது. பெருசா இருக்கிறது ராகுன்னா, சின்னதா இருக்கிறது கேது. இந்த இந்த பரிகாரம் வந்து ஏன் நான் கன்றுக்குட்டிக்கு சொல்லியிருக்கேன் அப்டின்னா, உயிரினங்கள்லே ஈஸியா பரிகாரம் செய்யக்கூடியதுக்கு கன்றுக்குட்டிக்கு ஈஸியா செஞ்சிடலாம். மற்ற மிருகங்களோட குட்டிகள்ட்ட போகும்போது ஆபத்துகள் இருக்கும். அதனால தான் நான் கன்றுக்குட்டின்னு சொல்லியிருக்கேன். கோழி குஞ்சுக்கு கூட குடுக்கும்போது கோழி கொத்த வரும். இது மாரி ப நாய்க்குட்டிக்கெல்லாம் குடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாய்கள் வந்து ரொம்ப கோவப்படும். எந்த ஒரு மிருகமும் தன்னுடைய குழந்தைகிட்ட ஏதாவது நல்லது செய்ய போனா கூட புரியாது அவங்களுக்கு. ஏதாவது கடிச்சிருவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அதனால தான் நான் கன்றுக்குட்டி சொல்லியிருக்கேன். பொதுவா பசுவெல்லாம் கட்டி தான் வச்சிருப்பாங்க. கன்றுக்குட்டி தான் கட்டாம இருக்கும். இல்ல கட்டியிருந்தாலும், நீங்க அதுக்கு என்ன செய்யலான்னு அந்த மாடு வளர்க்குறவங்கள்ட்டயோ, இல்ல கோசாலையிலயோ போய் கேட்டு பண்ணும்போது மிக சிறந்த பரிகாரமா இது ஆகும். குழந்தைங்க பிரச்சனை முடியும். ஷேர் மார்க்கெட்ல லாபம் வரும். இந்த லாட்டரி வாங்குறவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். பல விஷயங்கள் 5ஆம் இடத்தோட அத்தன புண்ணிய பலனும் கிடைக்கும். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன பரிகாரத்த செஞ்சு பாருங்க. மிக சிறிய மிக அளவுக்கு வந்து பலன் வந்து ரொம்ப உச்ச பலன குடுக்கும். நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய இது ஒரு வித்தியாசமான ஒரு பதிவா நான் போட்டிருக்கேன். இந்த பரிகாரத்த செய்யும்போது, இந்த 5ஆம் இடம் மிக பெரிய அளவுக்கு ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடத்த பலத்த குடுக்குறதே இந்த மாரி விஷயங்கள்ல தான். இந்த பரிகாரத்த செஞ்சு பாருங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.